ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டேகே ரெஸ்லிங் நம்பர். ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு முதலாக ஏதாவது நண்பர்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல்னு செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில அப்டேட் வந்திருக்கு சம்மர்ஸ்லாமுக்காக. ஸோ அதாவது WWE பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கான ஸ்டோரி லைன் இருக்குல்ல. ஸோ பிட்வீன் த பிரான் ட்ரைகருக்கும் நம்மளுடைய இவர் சாமி சேனுக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 vs 1 மாதிரி தான் ஸ்டோரி லைனை பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறாங்க. ஸோ ஆனால் இவங்களுக்கான மேட்சை பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மணி த பேங்க்ல பார்த்துட்டோம். ஸோ அதனால கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிறது மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீக்கிறதுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இல்ஜா டிராகனோ ஸோ இதை ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக மாற்றலாம் அப்படிங்கிற மாரி WWE முடிவு பண்ணதா ஒரு சில செய்திகள் வந்திருக்கு. ஸோ அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், சாமிக்கும் அவருக்கும் மேட்ச் நடக்கிற நேரமே பிரான் ட்ரைகர் உள்ளேருந்து இல்ஜா டிராகனோ பயங்கரமாக அட்டாக் பண்ணுற மாரிலாம் பார்த்துருப்போம். ஸோ இதே ஒரு காரணமாக வச்சு ஸோ இவங்களுக்கான மேட்ச் ட்ரிபிள் த்ரெட்டாக வச்சுன்னா ஸோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படி நடந்துச்சுன்னா உண்மையிலே நல்லா தான் இருக்கும். ஸோ பாப்பா என்ன நடக்குது நீ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பூக்கர் டி பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற அவங்களுக்கான ஒரு போட்காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கலந்துருக்காரு. ஸோ அதில் நிறைய விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. குறிப்பாக ஜெய் உசோவை பற்றி அவர் பேசியிருக்காரு. ஸோ அதாவது அவர் என்ன மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ இருக்கிற ஜெய் உசோ பார்த்தீங்கன்னா உண்மையில ஒரு ராக்கெட் லெவலில் இருக்குதான். அதாவது நம்ம ஒரு ராக்கெட் எந்த அளவு ஸ்பீடு போமோ அந்த லெவலுக்கு அவன் பார்த்தீங்கன்னா முன்னேறி போயிட்டே இருக்குதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அவனை பார்த்தீங்கன்னா நான் கூடிய சீக்கிரமாக ஒரு வேற லெவலில் ஒரு டைட்டிலில் வச்சுருக்கதா பார்ப்பேன். குறிப்பாக வேர்ல்டு சாம்பியன் ஆகிறதையும் ஒரு நாள் நடக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுவும் இப்போ மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஜெய் உசோவை ரசிக்கிறாங்க. ஸோ அவனை ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் எஸ் நம்மளே நிறைய விஷயத்தில் சொல்லியிருந்தோம், அவர் கிங் ஆஃப் த ரிங்கு மனித மங்கலம் ஜெயிப்பார்னு. ஆனால் அது நடக்கலை. பட் பார்த்தீங்கன்னா இப்போ அவரு அதுக்கு தான் டிசர்வ் ஆன ஆள் தான். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பூக்கர்டியும் சொல்ல வர்றாரு. ஸோ கண்டிப்பாக என்னைக்கோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவன் வேர்ல்டு சாம்பியனாக ஆக தான் போகிறான். ஸோ கண்டிப்பாக அவனை நம்ம வேர்ல்டு டைட்டிலில் ஜெயிக்கிறதா பார்ப்போம். இப்போ அவரே குறித்து சொல்லியிருக்காரு. அது இப்போ நடக்குதோ இல்லையோ, ஆனால் ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் விம்மறி சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக சில மேட்சஸை கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய மேட்சஸை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஏன்னா நிறைய ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சில மேட்சஸை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்படி என்ன மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் விசஸ் நம்ம சோலசிகோவுக்கான அந்த ஒரு டைட்டில் மேட்ச்சு. ஸோ அடுத்தது மாமி ரியார் ஃப்ளே விசஸ் லீவ் மார்கனுக்கான அந்த ஒரு உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பு. ஸோ அடுத்தது குந்தர் விசஸ் டேமின் பிரிஸ்டுக்கான அந்த ஒரு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப். ஸோ அதுக்கடுத்ததாக பியாங்கா இந்த நம்ம குயினாக இருக்கிற நம்ம நயா ஜாக்ஸுக்கும் நம்மளோட பெய்லிக்குமான ஒரு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பு உமன்ஸ்க்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ மேட்சை கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்னும் நிறைய மேட்சஸை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்கமிங் டேஸில். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம பாபி லெஸ்லியை பற்றி வந்திருக்கு. ஸோ அதாவது ஃபார்மர் AEW ஸ்டார் பார்த்தீங்கன்னா இப்போ WWE நம்ம பாபி லெஸ்லி கூட ஒர்க் பண்ண போகிறதாட்டு ஒரு சில ரூமர்ஸ் வந்திருக்கு. ஸோ அதாவது அந்த AEW ஸ்டார் வேறு யாருமே இல்லை, லேனா தான். ஸோ சமீபத்தில் நம்ம சொல்லியிருந்தோம் பட்ஜெட் கட் காரணமாக லேனாவை பார்த்தீங்கன்னா AEW ரிலீஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ அவங்களாம் சம் டீசர்ஸாக பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் ரிலேட்டடாலாம் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ அதனால் மேபி நம்ம WWE பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்கள ஹையர் பண்ணாங்க அப்படின்னா இப்போ நம்ம பாபி லெஸ்லியும் பார்த்தீங்கன்னா இன்ஜுரியில் தான் இருக்காரு. ஸோ இப்போ கூடிய சீக்கிரத்தில் அவர் ரிட்டர்ன் வருவார். ஸோ அப்படி வந்தாருன்னா எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா பாபி லாஸ்லிக்கு ஒரு மேனேஜர் ஆட்டு லேனாவை கொண்டு விடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ எதுக்கு ப்ரோ சம்மந்தம் இல்லாமல் இவங்க கூட டீம் அப் பண்ணுறீங்கன்னா சம்மந்தம் இருக்குது. 2019-20 காலகட்டங்களில் அந்த ஒரு ரொமான்ஸ் சீனில் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம லேனாவுக்கும் நம்ம பாபி லாஸ்லிக்கும். ஸோ ஒரு சில கான்ட்ரவர்சி ரூஸோவுக்கும் WWEக்கும் இருந்து அதுக்கப்புறம் AEWக்கு போனாங்க. ஸோ அந்த கான்ட்ரவர்சியெல்லாம் இருக்குல்ல. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாரி ஒரு லேனாவை பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் WWEக்கு கொண்டு வந்தால் ஸோ இந்த மாரி ஒரு மேனேஜர் ரோலாக பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஸோ இப்படி நடந்துச்சுன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும். நம்ம அந்த பாபியை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவிவெயிட் டைட்டிலுக்கெல்லாம் அந்த மாரி போக நேரம் லேனாவை மாரி ஒரு மேனேஜர் இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ அடுத்ததாக இந்த ஒரு நபரை யாருக்கெல்லாம் தெரியும் தெரில. ஸோ ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டுலாம் வருவார்ல. ஸோ எஸ் நம்மளோட ஷின்ஸ்கே நாகமோரா தான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா WWE இருந்து காணாமல் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ யாரெல்லாம் ஜாப்பனீஸில் போய் கூட ஒரு ரெசல்ட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்காரு, ஸோ ஏதாவது மேட்ச் பண்ணுறாரா, லைவ் இவெண்ட் எதுன்னுட்டு ஒரு அப்டேட் கூட ஒன்றுமே அவரை பற்றி ஒன்றுமே வரல. ஸோ இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்குலாம் அவர் காணாம போயிட்டாருன்னா இப்படி ஒரு ரெஸ்லர் இருந்தாரான்னு WWE மறந்து போயிடும்.
ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு ரெஸ்லர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு. ஸோ அவரோட பேர் சுசுகி டி மினோரி அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்லர். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டஸ்ட் ரெஸ்லர்னு சொல்லப்படுது. 56 வயசுக்கிட்ட ஆகுது. ஸோ அவரு கூட இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிக் பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த மனுஷன் ஒரு நல்ல திறமைசாலி. WWE பார்த்தீங்கன்னா அவரை ஒழுங்காக புக் பண்ணாமல் எங்கேயோ தூக்கி ஒரு மூலையில் தூக்கி போட்டுருக்காங்க. ஸோ பார்ப்போம் அவரோட ரிங் ரிட்டர்ன் எப்போ இருக்குன்னு. ஸோ அடுத்தபடியாக ஒன்று வந்து WWE சரியாக புக்கிங் பண்ணாமல் இந்த மாதிரி சில ரெஸ்லர்ஸை பார்த்தீங்கன்னா ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஸோ அடுத்து ஒருத்தெல்லாம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒருக்கா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி சில ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஒழுங்காக ரெஸ்ல் பண்ண முடியாமல் தெரியுறாங்க. ஸோ நான் இவர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் கோல்டா நான் எப்போண்டா ரெஸ்ல் பண்ண வருவேன் அப்படின்னு காத்துட்டு இருக்கிற ஒரு நபர்னா நம்மளோட பிகி தான். ஸோ 2022 ஆக்சிடென்ட்டாக ரிச்சி ஹால்டன் பார்த்தீங்கன்னா அவரோட கழுத்தை உடச்சிருந்தாரு. ஸோ ஆனால் நம்ம ரீசெண்ட் டைம்லேயே அவரோட பிகியோட அப்டேட் வேறு ஒன்று கொடுத்துருந்தோம். ஸோ அவரோட அந்த கழுத்து எலும்பு சரியாக வளரல. ஸோ அதனால இவரோட ரிட்டர்ன் இப்போ அது நம்ம எதிர்பார்க்க முடியும்னு அவர் சொல்லியிருந்தார் அப்படிங்கிற மாதிரி நானே சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அதே மாதிரி தான் நம்ம பிகி பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்குனாருமா சொல்கிறாரு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த நெக்கில் இருக்கிற அந்த ஒரு எலும்பு டிஷ்யூ எல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக வளரல. ஸோ அதனால் என்னோட ரிங் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போதைக்கு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஸோ ஆனால் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு கேமுக்காண்டி. ஸோ அதனால அப்படி அவர் ஒரு மாதிரி ரொம்ப சேடாக அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனலாக பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ ஒருத்தன்னு நல்ல ரெஸ்லர்ஸாக கடவுள் பார்த்தீங்கன்னா சோதிக்கிறாரு. ஸோ ஆனால் வருஷத்துக்கு 2 நாள் டிஃபெண்ட் பண்ணுற ஒரு ரெஸ்லர்லாம் பயங்கர ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்கிறாங்க. ஸோ திறமையாக இருக்கிற ரெஸ்லர்ஸை WWE யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ பார்ப்போம். விதி வேறு சில ரெஸ்லர்ஸை விட்டு வைக்க மாட்டேங்குது. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ அவ்வளோதான்.